ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசிக்கு எங்கள் ஊரில் எப்படி வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் திறந்தாங்கங்கிறது தான் இந்த வீடியோ. பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்கள். வைகுண்ட ஏகாதசிக்கு கோவிலுக்கு எத்தனை பேர் போனீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் விடியற்காலமே ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். ஆனால் சொர்க்கவாசல் திறந்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5:15க்குலாம் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சாமி கொண்டு வச்சு 5:15லேருந்து அப்புறம் ஒரு 5:30 மணிக்கு தான் சொர்க்கவாசல் திறந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அர்ச்சனை வாங்கிட்டு போல், துளசி மட்டும் தான் வாங்கிட்டு போனேன். அப்புறம் விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நேராக அங்கே கோயிலுக்குள்ளே உள்ளே போயிட்டோம். வாங்க எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியல, சுந்தரர் நினைக்கிறான். கோயிலில் பார்த்தீங்கன்னா செம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த சைடு நின்று உள்ளே வந்து ஒரு சைடில் நின்று பார்த்தோம். சரியாக தெரியல, சாமி முகம் பார்க்க முடியல. அப்போ நான் செல்லு வச்சு தான் அந்த வீடியோ எடுக்கும் போதே பார்த்தா நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு சாமி தரிசனம் எங்களோடய சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள். வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போகாதவங்களாம் இந்த வீடியோ பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோயில் இருக்கா? அதை நிறைந்த நன்னாளாம் ஈரான கோதுவே செல்வகுமாயை பாடி செல்வத் திருமேகால் ஒருவேல் வளர்ந்தேன் அனுபவன் ஏராந்த கண்ணை இடவதை இளஞ்சேகம் மார்மேனி செய்தான் அதிபதியன் கொண்டு வந்தான் நாராயணன் நோக்கிய பிறகுவான் ஒருவர் புகழ் வழிந்தே ஓட்டி உலகலந்த உத்தமன்னே வாழி மங்களம் மாவைக்கு எங்கேட்டினார் எல்லாம் எங்களும் மாறி பெய்து அலுவலம் என்னோடு அயலுகைய பொங்குவரை கோதில் ஒளிவண்டு கண்படப்ப எங்கோதி முக்கிருந்து தீர்த்தமுலை பற்றி ஆண்கள் குடல் நிறைக்கும் மன்னல் பெருமதேக்கள் நீங்காதே செல்வம் நிறைந்தேரோரும் போவாய் வாங்கி உலகார்ந்த தமன்றே மாடி
இப்போ பார்த்தீங்கன்னா, சாமி உள்ளே போன பிறகு அந்த வாசல் சொர்க்க வாசல் தொறந்த பிறகு சாமி உள்ளே போம்போதே பார்த்தீங்கன்னா, எதுக்கோ ஒரு கண்ணாடி இருக்கும். அதுலேருந்து திரும்ப மறுபடியும் சாமி உள்ளே போம்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. அது எதுக்காக வச்சுருக்காங்கங்கிறது எனக்கு இன்ன வரையும் தெரியல. ரீசன் தெரிஞ்சா உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, அது என்ன ரீசன்ங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில. பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடிய பார்த்துட்டு போணும் அப்படிம்பாங்க. அது எதுக்காகங்கிறது எனக்கு இதுவரையும் தெரியல. ஆனா எல்லாரும் பார்ப்பாங்களேன்ட்டு நானும் பார்த்துட்டு போறது தான். தெரிஞ்சா நீங்க எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மறைச்சிக்கிறாங்க. அது சொந்தமாச்சு தெரியாம பார்க்கலாம்ல நவுறுங்களா? அங்கே போகமா போகலாம். போக முடியாதா? அவருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கிறேன். எங்களோட சேர்ந்து நீங்களும் சாமி தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.